கிருஷ்ண ஜெயந்தி அவதாரத்தை நான் உனக்கு அனுதினமும் ஏறுமுகத்தோடு தருவதற்காக இந்த ஆறுமுகனை உன்னை தேடி வந்து விட்டேன். நீ ஓம் முருகா ஓம் முருகா என்று சொல்லும் போது உனக்கான நல்லதையும் நம்பிக்கையான காரியத்தையும் நானே முன்னின்று நடத்தி தருவதற்காக இந்த முருகனே உன்னை தேடி வந்திருக்கும் போது நீ எதை பற்றியும் சிந்தித்து கொண்டிருக்காதே. உன்னுள்ள முருகி தவித்தவரைத்தானே வருவாரோ மாட்டாரோ என்று நீ நினைத்து கொண்டிருக்கின்றாய். வாழ்க்கையின் ஏற்ற இறக்கங்கள் வரத்தான் செய்யும். அந்த ஏற்ற இறக்கத்தை நாம் சரியான முறையில் சரியான பாதையை தேர்ந்தெடுத்து விட்டால் சரியான முடிவானது நமக்கு வாழ்க்கையானது வெற்றியாகத்தான் தரப்போகிறது. என் பிள்ளையே, உன்னுடைய நிலையை பார்த்து பரிதாபப்பட்ட காலங்கள் எல்லாம் முடிந்து விட்டது. இனி உன் வாழ்க்கையின் தருணத்தை தருவதற்கு இந்த முருகனை நான் உனக்கு ஏற்றத்தை நோக்கி பயணிக்கப் போகும்போது இனி நீ நினைக்கும் இந்த பட்சத்திலே உன் வாழ்க்கையை விதியை மாற்றியமைக்க இந்த முருகனை நான் உன்னை தேடி வந்து விட்டேன். மனமுருகி எனக்கு அது வேண்டும் இது வேண்டும் என்றும் உன் வேண்டுதலை என்னிடத்தில் சொல்லிவிட்டாய். நீயே என்னை உதறிவிட்டு வேண்டாம் என்று சொல்லிவிட்டு போனாலும் நான் உனக்கான காரியத்தை செய்வதிலிருந்து விலகுவதே இல்லை. நீ கடினமான பாதையில் இப்பொழுது நடந்து கொண்டு இருக்கலாம். அப்பொழுதும் என்னிடத்தில் வந்து நான் உன்னைத்தானே நம்பிக்கொண்டு இருந்தேன். ஆனால் இப்படி என்னை கைவிட்டு விட்டாயே முருகா என்று நினைத்து கொண்டு இருக்கலாம். ஆனால் அதையெல்லாம் தாண்டி இந்த வெற்றி வாங்கி சூடும் தருணத்தை நீ மறந்தும் மறுத்துவிடாதே. சற்று நேரத்திலே நீ ஏன் அப்படி நினைத்தோம் என்று மனம் கலங்கத்தான் போகிறாய். ஏனென்றால் இந்த முருகன் ஒரு விஷயத்தை செய்கிறேன் என்றால் அந்த விஷயத்தில் உனக்கு நல்லதை மட்டும்தான் விதித்திருப்பேன் என்பதுதான் இங்கு நிதர்சனமான உண்மை. உன் வாழ்க்கையின் வெற்றியை தருவதற்கு இந்த அப்பன் முருகனை நான் உன்னை தேடி வந்திருக்கும் போது நீ இது நினைத்தும் உன் மனம் கலங்கவே வேண்டாம். உன்னை ஒவ்வொரு சூழ்நிலையிலும் நான் ஏற்றத்தை நோக்கி அடி எடுத்து வைத்து கொண்டு இருக்கும்போது நீ எதை பற்றியும் உன் மனம் வருந்தி கொண்டு இருக்க வேண்டாம். என் பிள்ளையே, உன்னை நல்லதுக்காகவும் நான் உன்னை ஏற்றத்தை நோக்கியும் இங்கு பயணிக்க வைப்பதற்காக இந்த முருகன் உன்னை தேடி வந்து இருக்கும்போது உன் வாழ்க்கையில் நடந்த சில கசப்பான அனுபவங்களை பற்றி என் தங்க பிள்ளையே உன் மனம் வருந்தி கொண்டு இருக்கின்றாய். மனம் வருத்தம் அடையாதே, மனம் கலக்கமடையாதே. எது வந்த போதிலும் என் அப்பன் இருக்கும் போது என் ஆறுமுகம் வேலோடு இருந்து கொண்டு இருக்கும் போது நான் இதற்கு பயப்பட வேண்டும் என்பதில் உறுதியாக இரு. இந்த வேலவன் என்னை வேல் இல்லாமல் வந்து விட்டானா என இல்லை என் பிள்ளையே. உன்னை காக்கும் அரணாகவும் உன்னை அச்சத்திலிருந்து பாதுகாக்கும் அரணாகவும் உன்னை தீவினையிலிருந்து பாதுகாக்கும் அரணாகவும் தான் இந்த முருகன் இப்பொழுது உன்னை தேடி வந்திருக்கின்றேன். அதுதான் நிதர்சனமான உண்மை. நீ எப்பொழுதும் உன் பிரச்சனைகளின் கஷ்டங்களின் கவலைகளும் இருப்பது மட்டுமே அங்கு கவனித்து கொண்டிருக்கின்றாய். ஆனால் இந்த அப்பன் உன்னருகில் இருப்பதை நீ மறந்து விட்டாயாம். நீ மகிழ்ச்சியாக இருப்பதைத்தான் நான் விரும்புவேன். உன் மனதில் இருக்கும் எண்ணம் எனக்கு தெரியாமல் அல்ல. உன் அப்பாவாக நான் உன் நினைவுகளை பற்றி மட்டுமல்ல உன் வாழ்க்கைகளை பற்றியும் சிந்தித்து கொண்டிருக்கின்றேன். என் பிள்ளையே, உன் தந்தை மீது நீ நம்பிக்கை இருக்கும் வரையிலும் தோல்வி என்பதே உனக்கு கிடையாது. என்னை தள்ளிவிட்டு போகாதே. நீ மனதில் என்னை ஆசையாய் நினைத்து கொண்டு இருக்கும் விஷயத்தில் என்ன நடக்குமோ ஏது நடக்குமோ என்று எண்ணிக்கொண்டு இருந்த வேளையிலே உனக்கு நற்பலனை தருவதற்காக இந்த முருகனே வந்திருக்கின்றேன். உன் மனக்குழப்பம் தீரப்போகிறது. உன் தீராத சிக்கல் தீரப்போகிறது. உனக்கு விரோதமாக இருப்பவர்களும் உனக்கு எதிரியாக செயல்படுபவர்களையும் இந்த முருகன் நான் பார்த்து கொண்டுதான் இருக்கின்றேன். அதற்காக அமைதி கொள்கிறேனோ என்று எண்ணிக்கொள்ள வேண்டாம். நீ வெற்றி என்னும் சொல்லை மட்டும்தானே இங்கு எதிர்நோக்கி கொண்டு இருக்கின்றாய். அந்த எதிர்நோக்கும் இடத்திலிருந்து உனக்கான விஷயத்தில் நான் நல்லதொரு பயணத்தை தொடங்கி வைப்பதற்காக இந்த முருகனே நான் உன்னை தேடி வந்து இருக்கும் போது நீ எதை பற்றியும் சிந்தித்து கொள்ளவே வேண்டாம். உன்னை சந்திக்க இந்த முருகன் வந்து இருக்கும் போது நடக்க
இருக்கும் நல்லதை நான் உனக்கு நடத்தி தர வந்திருக்கும் போது நீ எதற்காக தங்கமே உன் மனம் வருந்தி கொண்டிருக்கின்றாய்? உன் கலக்கப்பட்ட மனதிற்கும் உன் கவலைப்பட்ட தருணத்திற்கும் உன் அப்பன் முருகன் உன்னை தேடி வந்து விட்டேன். நீ இருக்கும் இடத்தை நோக்கி நான் அதிர்ஷ்டத்தின் வாசலை அடியெடுத்து வைத்து விட்டேன். இனி என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் என் கரத்தை பற்றியதிலிருந்து நீ விலகி விடாதே. எது நடந்தாலும் சரி, இது நீ நடத்துகின்ற செயல். அப்படி இருக்கும்போது எனக்கு நல்லது தான் நடக்கப் போகிறது என்பதில் உறுதியாகும் தெளிவாகும் இரு. உன்னை சுற்றி நடக்கின்ற ஒவ்வொரு விஷயத்திலும் உனக்கு வேண்டுமென்றே சூழ்ச்சி வலையும் மாயை வலையும் இங்கு நடத்தி கொண்டு இருப்பவர்கள் பலர் இருந்து கொண்டுதான் இருக்கின்றார்கள். ஆனால் உன் வாழ்க்கையின் தருணத்தை நான் இங்கு முற்போக்குத்தனமாக கொண்டு போகத்தான் வந்து கொண்டு இருக்கின்றேன். முன்னேற்றத்தின் பாதைக்கு கொண்டு செல்லத்தான் வந்து இருக்கின்றேன். உன் வாழ்க்கை நிலையான ஒன்றை நிலை பெற்று பெறுவதற்காக என்னிடத்தில் வந்திருக்கும் போது உன்னை கைவிட்டு விடுவேனோ என்ற எண்ணத்தை மட்டும் நீ வளர்த்து கொள்ளாதே. என்னை தள்ளிவிட்டு போகும் எந்த ஒரு நிமிடத்திலும் உனக்கான வெற்றியும் உன்னை தள்ளிவிட்டு போகிறது என்றுதானே அர்த்தம். என் தங்கமே, என்னை நோக்கி அடியெடுத்து நீ உனக்கான கரத்தை கையில் பிடித்துக்கொள். உனக்கு நம்பிக்கையான வெற்றியை தருவதற்கு இந்த முருகனே நான் உன்னை தேடி வந்து இருக்கும் போது நீ எதை பற்றியும் சிந்திக்க வேண்டாம். உன் வாழ்க்கையில் நான் தரும் கஷ்டங்கள் எல்லாம் நீ கஷ்டமாக எண்ணி விடாதே. நான் தரும் கஷ்டங்கள் எல்லாம் உன்னை சிற்பத்தை போல் செதுக்கி கொண்டு தான் இருக்கின்றேன். அந்த சிற்பமானது இப்பொழுது முழுவடையும் தருணத்தில் இருந்து கொண்டு இருக்கும் போது நிச்சயம் அதை பார்த்து பலரும் பிரமிக்க போகும் தருணத்தை தான் நான் உனக்காக தர வந்திருக்கின்றேன். உன் வாழ்வில் கிடைக்கும் வெற்றியாக உனக்கு நல்லதொரு பயணத்தை ஆரம்பித்து வைக்க, உன் வாழ்க்கையின் சக்கரத்தை ஏற்றத்தை நோக்கி ஆரம்பித்து வைப்பதற்கு இந்த முருகனை வந்திருக்கும் போது சந்தோஷத்தை மட்டுமே உன் நினைவில் கொள். உன் எண்ணத்தை மட்டுமே உன் வாழ்க்கையில் தெளிவாக்கிக்கொள். அந்த எண்ணமானது உனக்கு வெற்றியின் தருணத்தை தருவதற்காக வந்திருக்கும் போது நீ எதை பற்றியும் நினைத்து கொள்ள வேண்டாம். நீ துவண்டு போகாமல் துணிந்து வந்தால் என் அப்பன் பார்த்து கொள்வான் என்பதில் மட்டும் தெளிவாக இருந்தாலே போதும். இந்த முருகன் உனக்குள் இருக்கும் வெற்றியை தட்டி தூக்கி உனக்கான கரத்தில் உன் கைப்பிடித்து தருவது என்பது உறுதியாகிவிட்டது. நம்பிக்கை மட்டும்தான் வாழ்க்கை. அதனால் கடந்து வந்து கொண்டே வா. எப்படியாயினும் நான் உன்னை காப்பாற்றுவேன் என்ற நம்பிக்கை மட்டும் போதும். நான் உன்னை மேலும் மேலும் உயர்த்துவது இங்கு நிச்சயமாக்கப்பட்டு விட்டது. உன் விதி மூடப்பட்டதை நினைத்தும் மாற்றப்பட்டதை நினைத்தும் உன் மனம் வருத்தம் கொள்ளாதே. அந்த விதியை மாற்றியமைக்கப் போகும் மிக பெரும் சக்தியாக இந்த முருகனை நான் உனக்குள் வந்து கொண்டு இருக்கும் போது நான் உன்னிடத்தில் இருக்கின்றேன் என்பதை மட்டும் மறந்து விடாதே. அங்கும் இங்கும் மறைந்து கொண்டு இருக்கின்றேன் என்பதை விட எங்கே இருந்தாலும் என் அப்பன் என்னை கண்காணித்து கொண்டு இருக்கின்றான் என்பதில் நீ தெளிவாகவே இரு. நடக்கப் போகும் தருணத்தை நான் உனக்கு வெற்றியாக்கும் தருணத்திற்கு வந்திருக்கும் போது நீ எதை பற்றியும் சிந்திக்க வேண்டாம். என்ன நடந்தாலும் சரி, உனக்கு நல்லதையும் தருவதற்கு இந்த அப்பன் முருகனை அடியெடுத்து வைத்து விட்டேன். காலச்சக்கரத்தில் சுழன்று கொண்டு இருப்பவர்கள் இரக்கத்தை பார்ப்பவர்கள் இரக்கத்திலே இருந்து விடுவார்களோ என்று எண்ணி விட வேண்டாம். இந்த இரக்கத்திலிருந்து மீண்டு வருவதற்கு உனக்கான நல்லதொரு பயணத்தை ஆரம்பித்து வைப்பதற்காக இந்த முருகன் நான் வந்து கொண்டு இருக்கும் போது நீ எடுத்து வைக்கின்ற ஒவ்வொரு அடிக்கும் உனக்கு வெற்றியின் தருணத்தை தருவதற்குத்தான் உன்னப்பனானவன் நான் வந்து கொண்டு இருக்கின்றேன். நீ நினைக்கின்ற மாதிரி உன் வாழ்க்கையில் ஏதாவது ஒன்றை அங்கு பெறத்தான் போகிறாய். அது உனக்கானதாக, நிரந்தரமானதாக, நிலையான மகிழ்ச்சியானதாகத்தான் இருக்க போகிறது. எதை கொடுத்தால் நீ சந்தோஷப்படுவாயோ, எது உனக்கானது என்று நீ நினைத்து கொண்டு இருக்கின்றாயோ அதை தருவதற்குத்தான் இந்த முருகன் நான் உன்னில் வந்து கொண்டு இருக்கின்றேன். அதன் பிறகும் சற்றும் யோசிக்காதே. உனக்கான நல்லதொரு பயணத்தில், உனக்கான நல்லதொரு முடிவில் நான் உனக்காகவே இந்த முருகன் இந்த நல்ல நாளில் தேடி
வந்திருக்கின்றேன். என் தங்கமே, எதை என்னிடத்தில் தேடினாயோ அதை தருவதற்கு இந்த அப்பன் நான் வந்து கொண்டு இருக்கும்போது நீ எதை பற்றியும் சிந்திக்க வேண்டிய அவசியமில்லை. உன் கலக்கமடைந்த மனதிற்கு, உன் கவலைப்பட்ட தருணத்திற்கு இப்பொழுது உன் அப்பன் நான் உனக்காகவே உன்னை தேடி வந்திருக்கின்றேன். நீ நினைத்து பார்த்திட முடியாத அளவிற்குத்தான் உனக்கான வெற்றியை நான் தருவதற்கு வந்திருக்கும் போது நீ வேண்டாம் என்று தள்ளிவிடாதே. நீ நினைப்பது ஒன்று நடப்பது ஒன்றோ என்று நினைக்க வேண்டாம். இந்த வேலவன் இருக்கும்போது உன் உள்ள முருகி தவித்தவரை உனக்காக கொண்டு வந்து இருப்பதுதான் உறுதி என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. நடப்பது யாவும் நன்மைக்கே. யாம் இருக்க பயமேன்.